ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் வரக்கூடிய நாட்களை பார்த்திங்கன்னா எப்படி எதிர்கொள்ள போகின்றார்கள், அதே போல் அவர்கள் எந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து எல்லாமே பார்த்திங்கன்னா முன்கூட்டியே தெரிந்து கொண்டு வரப்போகக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிந்து நடந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகளில் இருந்து பார்த்திங்கன்னா விடுபடலாங்க. ஸோ இந்த ஒரு ஜோதிட கணிப்பானது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு பார்த்திங்கன்னா முழுமையான ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த கணிப்பானது இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் குரு பார்த்திங்கன்னா உச்சம் பெற்று அஷ்டமத்தில் பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுடைய அவரது பார்வையானது பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா பதிய இருக்கிறது. ஸோ அதனால் உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்தை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திருப்திகரமாக பார்த்திங்கன்னா இருக்க வழிவகை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குறை சொல்லியவர்களே உங்களை பார்த்திங்கன்னா பாராட்டக்கூடியவர்களாக பார்த்திங்கன்னா இருப்பாங்க. உங்களுக்கு இழந்த வாய்ப்புகளை எல்லாமே மீண்டும் பார்த்திங்கன்னா பெறக்கூடிய அமைப்பானது இந்த கிரக நிலைகள் சொல்லுது. ஸோ இருப்பினும் எதிர்பாராத விதத்தில் ஒரு சில சமயங்களில் பார்த்திங்கன்னா மனக்கசப்புகள் தரக்கூடிய சம்பவங்களானது நடைபெறலாங்க. பிறருக்கு பார்த்திங்கன்னா பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நேரத்திலேயே கடகராசிக்கு புதன் பார்த்திங்கன்னா செல்ல இருக்கின்றார். அவர் சூரியனோடு இணைந்து பயணிக்கக்கூடிய காலமாக சொல்லப்படுது. இப்படி சூரியனோடு இணையும் பொழுது அங்கே ஒரு யோகத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதுதாங்க புதாத்திய யோகம். ஸோ அந்த ஒரு யோகங்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாவே பணப்பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு குறைகளும் இருக்காது. ஸோ இந்த ஒரு யோகத்தோடு பார்த்திங்கன்னா உச்சகுருவும் இணைய இருப்பதனால உங்களுக்கு நிறையவே பார்த்திங்கன்னா நல்ல பலன்களானது கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடு தடியே பார்த்திங்கன்னா பணமானது வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தாங்க. ஸோ இந்த ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய இடம் தேடி வரப்போகிறது. அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பொறுப்புகளானது கிடைக்கும். அதே போல் 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் அஷ்டமத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு நிறையவே பார்த்திங்கன்னா தனலாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பானது சொல்லப்படுது. அதனால் உங்களுடைய பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா நிறைவுகளானது ஏற்படும் என்றாலுமே மன அமைதிகளானது குறையக்கூடும். இடமாற்றங்களும் வீடு மாற்றங்களும் எளிதில் கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய தொழிலில் புதிய பங்குதாரர்கள் பார்த்திங்கன்னா வர இருப்பார்கள், இணையலாம். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கவனத்தை செலுத்த வேண்டும். குடும்ப உறுப்பினர்களுடைய பெயரில் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் ஏற்படுங்க. வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா உழைப்பிற்கேற்ற பலன்கள் கிடைக்கக்கூடும். புதிய திருப்பங்கள் பலவுமே ஏற்படக்கூடிய நேரங்கள் இது. அதே போல் உங்களுடைய ராசியில் 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன்களை கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அவர்களுடைய மேற்படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது உத்தியோகங்கள் சம்பந்தமாகவோ இல்லை நீங்கள் ஏதாவது பார்த்திங்கன்னா எடுத்த புது முயற்சியில் பார்த்திங்கன்னா அது சம்பந்தமாகவோ பார்த்தோம் அப்படின்னா வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த கிரக அமைப்புகள் சொல்லப்படுது. ஸோ இந்த நிகழ்வுகளானது பார்த்திங்கன்னா இந்த ஆடி பெருக்கு ஆரம்பத்துக்கு முன்பாகவே பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இடமாற்றங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படுங்க. அதாவது இடமாற்றங்கள் மீன்ஸ் இப்போ நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கல, மனஸ்தாபமாக இருக்கக்கூடிய நபர்களால் பார்த்திங்கன்னா தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கல, வேறு இடம் மாறிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதற்கான நேர காலங்கள் உங்களுக்கு வந்திருக்காது.
ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதற்கான நேரங்கள் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்கல பிடிக்கல அப்படின்னா இப்போ நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக மாற்றிக்கலாம். அதேபோல் வீடு மாற்றங்களுமே உங்களுக்கு ஏற்படலாம். அதாவது இப்போ வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீடினுடைய கிரக அமைப்புகள் சரியில்லை, வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட்டது உண்டு. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் வந்து பார்த்திங்கன்னா இருக்க மாட்டேங்குது, கரைஞ்சி போயிடுது, நமக்கு பத்தவே மாட்டேங்குது, எவ்வளோ வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், கஷ்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமாளிச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த இடத்துல இருந்து மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ வீடு மாற்றமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழில் மாற்றமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படணும், வேறு இடத்திற்கு மாறணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் பல ஆண்டுகளாக, பல வருஷங்களாக வந்து பார்த்திங்கன்னா கடன் சுமையில் ஆழ்த்தி உங்களுடைய மனத அளவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோய்களை சம்பாதிச்சது போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமையோடையே வந்து திரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது மாறக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த கடன் சுமையானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பாதிக்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கும், குறைய போகிறது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கடனே இல்லாத அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பானது வந்து காணப்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம். வாங்கிய இடத்தை விட்டுட்டோம், அதேபோல் வாங்கிய இடத்த வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வச்சிக்க முடியாமல் விற்றுருப்பீங்க. இல்லை வேறு ஏதாவது புதிதாக ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஒன்று பூர்வீக சொத்தானது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விற்றுருப்பீங்க. அப்படி இல்லையா புதுசாக நீங்களாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இடத்த வாங்கி வந்து பார்த்திங்கன்னா விற்றுருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கவலைப்பட்டு அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துருப்பீங்க, இழந்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுமா அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு எல்லாமே இப்பொழுது புதிய யோகங்களானது அமைஞ்சிருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்பொழுது புதிய இடம் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டுங்க. சகோதரர்களினுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய திருமணத்தை நீங்கள் முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். பாகி பிரிவினைகள் மிக சுமூகமாகவே முடியக்கூடிய நேரங்கள் இது. அதே போல் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து நீச்சம் பெறுகின்றார். உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் அப்படிங்கிறதுனால அவர் நீச்சம் பெறும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மையானது ஏற்பட்டிருக்கா அப்படின்னா நன்மை தான், பெருசாக எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லை இவங்களால். ஸோ அதனால் இந்த காலத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊதிய உயர்வுகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க கொடுங்க. தக்க விதத்தில் வெளிநாட்டு யோகங்களுமே உங்களுக்கு ஏற்படலாம். பொது வாழ்வில் ஏற்பட்ட வீண் பழிகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அகலும். புதிய பொறுப்புகளுமே மாற்றப்படுவீர்கள். புதிய பொறுப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றப்படுவீர்கள். அதிகார அந்தஸ்தானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க கொடுங்க. ஆதாயங்கள் தரக்கூடிய தகவலுமே அதிகம் வருகின்ற நேரங்கள் இது அப்படின்னு தான் சொல்லணும். எந்த காரியத்தையும் எளிதில் செய்து முடித்து வெற்றியை காண்பீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாறுதலானது ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு போட்டிகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய கெடுபிடியானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு அதிக முயற்சிகளானது தேவை. மாணவ மாணவிகளினுடைய படிப்பில் அதிக கவனத்தை செலுத்துவது நல்லது. அதேபோல் பெண்களுக்கு பிரச்சனைகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலுமே இப்பொழுது உங்களுக்கு முன்னேற்றங்களானது ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக சொல்லப்படுது. பொருளாதார வளங்களுமே மேம்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். பெரியோர்களினுடைய ஆதரவும் ஆலோசனையுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க கொடுங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக வந்து இருப்பார்கள். மனதில் பக்தி எண்ணங்களானது மேம்படும். சுப செலவுகளும் அதிகரிக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடும். அதேபோல் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலுமே அவர்களால் பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் அனுசரணையாக வந்து இருப்பார்கள். அதேபோல் ஷேர் மூலமாக பணமானது உங்களுக்கு வரும். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தையும் வாங்குவீர். சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலுமே அதனால் பாதிப்புகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். உறவினர்கள் நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். தாய்மாமன் மூலமாக எதிர்பார்த்த காரியங்களானது முடிவது கொஞ்சம் இழுபறியாகுங்க. தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை.
மேலுமே உங்களுடைய அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணிச்சுமைகள் அதிகரிக்கக்கூடும். சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்புகள் கிடைப்பதற்கில்லை. அதேபோல் நிர்வாகத்தினரினுடைய கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும் என்பதனால பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடைகளும் தாமதங்களுமே உங்களுக்கு ஏற்படுங்க. ஸோ அலுவலக விஷயங்களை வெளியில் பேசுவதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.